அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சத்சங்க கேள்வியாக, இந்த உலகம் பொய் என்று சொல்கிறார்களே, ஆனால் எனக்கு சுகதுக்கம் என்பது உண்மையாகவே அனுபவம் ஆகிறதே. பொய்யான உலகில் உண்மையாக சுகதுக்கம் எப்படி ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது? ஆனால் அனுபவமோ அப்பட்டமாக தெளிவாக எனக்கு இதை சுட்டி காட்டுகிறது என்று ஒரு கேள்வியை நாம் வைத்திருக்கின்றோம். நீங்க சொன்ன பதில்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா தான் இருந்தது. நீங்க தெளிவா என்ன பிரேக் பண்றீங்க அப்படின்னா, பொய்யான உலகத்துல சுக துக்கமும் பொய்யாதாயா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க, உண்மையா எங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க? உண்மையா இருக்கிற மாதிரி அப்படின்னா, எனக்கு உண்மையாவே இருக்குன்னு இப்ப நீ பேசிட்டு இருக்கிறது பொய்யே, அப்பட்டமான பொய்யே. ஏன் அப்படின்னா, அவ ஃபர்ஸ்ட் அவ சொன்னா, தீபிகா சொன்னா, எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயுமே எல்லாருமே ஒரே மாதிரி சுக துக்கத்தை அனுபவிக்கல. அப்போ எந்தெந்த சிச்சுவேஷன்ல என்ன மாதிரி சுகத்தை அனுபவிக்கணும், என்ன மாதிரி துக்கத்தை அனுபவிக்கணும், எந்த அளவுக்கு சுகத்தை அனுபவிக்கணும், எந்த அளவுல துக்கத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு அழகா அவன் சுதந்திரத்துல இருந்து பிக் பண்ணி அவன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான்ப்பா. இதை போயிட்டு நீ வந்து உண்மையிலேயே நாங்கள் சுகத்தை அனுபவிக்கிறோம், உண்மையிலேயே துக்கத்தை அனுபவிக்கிறோம்னு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் என்ற ஒரு கேள்வியோடு அவர்கள் ஆரம்பித்தார். அப்ப நான் கேட்கிறேன், ஒரே சூழ்நிலையிலேயே நானே வந்து ஒரே மாதிரி சுகத்தையும் ஒரே மாதிரி துக்கத்தையும் அனுபவிக்கிறது இல்ல. ஒரே அடி, இந்த சைடு என்னோட காதல நடிக்கிறான், இந்த சைடு என் புருஷன் அடிக்கிறான். காதல நடிக்கும் போது சிரிக்கிறேன், சந்தோஷப்படுறேன், என் மேல வச்சிருக்கிற உரிமை, என்ன ஒரு லவ் அப்படின்னு நினைக்கிறேன். புருஷன் அடிக்கும் போது அழுவுறேன். ஒரே ஆளு, நேத்து காதலன், இன்னைக்கு புருஷன். நேத்து அடிச்சா சிரிக்கிறேன், இன்னைக்கு அடிச்சா அழுறேன். அப்படின்னா அந்த எமோஷனை யாரு பிக் பண்றான்னா நான் தான் பிக் பண்றேன். இப்படின்னு போட்டு ரொம்ப சொல்லிட்டாங்கப்பா, சரியா? ஸோ நான் பிக் பண்றேன், நான் சூஸ் பண்றேன், நான் சூஸ் பண்ணி என் விருப்பப்படி நான் வந்து சுகமா இருக்கேன், நான் துக்கமா இருக்கேன் அப்படின்னு எல்லாம் வந்து அழகா சொல்லிட்டு வர்றீங்க. அப்ப நான் மறுபடியும் கேட்கிறேன், ஏமா சாமி வீட்டுல உட்காந்துக்கிட்டு கதறி எழுதிட்டு இருந்தது கூட வந்து நீங்க நாங்க நடிக்கிறோம்னு சொல்ல போறியா அப்படின்னு கேட்டா, ஆமாம் என்று அழகாகவே நீங்கள் மறுக்கிறீர்கள். சாவு வீட்டுல அல்றது கூட நடிப்பு தாங்க, அதுல என்னங்க சந்தேகம்? அப்ப நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஏன் 4 நாள் கழிச்சு சிரிச்சுட்டு இருந்தோம்ல, அப்போ உண்மையிலேயே அன்னைக்கும் அவர் செத்து தானே போனாரு, 4 நாள் கழிச்சு உயிரோட வந்துட்டாருன்னா நாங்க சிரிக்கிறோம். அப்போ முதல் நாள் வந்து அப்ப நடிப்பு தானே என்று அழகாக புரிய வைக்கும் போது நான் என்ன கேட்டேன்னா, ஏண்டா டே 4 நாள் கழிச்சு நீங்க சிரிச்சது வந்து உண்மைன்னு ஏத்துக்கிறேன்டா, ஆனா அந்த மொமெண்ட்ல நீங்க கதறி எழுது, அந்த மொமெண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க உண்மையா தானடா அழுகிறீங்க, அது ஏன்டா நடிப்புங்கிறீங்க என்று நாம் திரும்ப கேட்கும் போது, இல்லைன்னா அப்போதும் கூட we have got a control over our experiences, expressionsல இருக்கு. ஸோ அந்த சூழல்ல திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறாரு அப்படின்னா, என்னால ஈஸியா அந்த அழுகையை கண்ட்ரோல் படுத்தி கொண்டு இந்த வேலையை பயணிவிட்டு மீண்டும் அழுகையை தொடர முடிகிறது என்பதெல்லாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டுதானே இருக்கின்றோம். இத்தனையும் பார்த்துவிட்டு மறுபடியும் நிஜமான அழுகை நிஜமானது என்றெல்லாம் சொல்லலாமா என்ற கேள்வியை எழுப்புகிறீர்கள். அப்புறம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் லைக் சினிமா தியேட்டர்ல உட்காந்துக்கிட்டு நிஜமாவே அழுறவனை நான் பார்த்திருக்கேனே என்று நான் சொல்கிறேன், நிஜமாவே வந்து பயங்கரமா சிரிக்கிறானே, அது நிஜம் இல்லையா என்றெல்லாம் நாம் கேட்கும் போது, இல்லை அது எப்படி நிஜமாக இருக்க முடியும்? அது நிஜம் என்றால் அனைவருமே அந்த சிரிப்பு காட்சியில் சிரிக்கிறார்களா? அது உண்மையான அழுகை என்றால் அனைவருமே அந்த அழுகை காட்சியில் அழுகிறார்களா? அவன் வந்து எந்தெந்த காட்சியில எப்படி எப்படி இருக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டு அவன் சூஸ் பண்ணிட்டு அவன் ஃபீல் அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இட்ஸ் ஆல் டிசைடட் பை அவர் செல்ஃப். அந்த கண்ட்ரோல், அந்த ஃப்ரீடம் நமக்குள்ள இருக்கிறதுனால இந்த சுக துக்கம் என்பது நீங்கள் என்னதான் சொன்னாலும் அதுவும் பொய்யே. பொய்யான உலகத்தில் உண்மையான சுகதுக்கம் என்ற பேச்சிற்கு இடம் இல்லை. அதனால் உலகமும் பொய், இந்த சுகதுக்கமும் பொய் என்று மீண்டும் மீண்டும் தீர்மானமாக அனைவருமே சொல்லிவிட்டீர்கள். அண்ட் இன்ஃபேக்ட் வேற என்ன, அந்த மாயாக்கு எக்ஸாம்பிள் லைக் கேம் எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கிட்டா கூட, அந்த கேம்ல நாங்க வெற்றி வருது தோல்வி வருது, அது எல்லாமே நாங்க பண்ணா நாங்க பிளே பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அது சுக துக்கம் அப்படிங்கிறது ஏற்படத்தான் செய்யுது. ஒரு குயின்ஸ்லாண்ட் அது மாதிரி வந்து தீம் பார்க்கு போகும்போது we are experiencing fear. அந்த பயம் அப்படிங்கிறது உண்மையான பயம் கிடையாதுங்க. யாராவது விரும்பி போய் பயத்தை அனுபவிப்பானாங்க? ஒரு பேய் வீட்டுக்கு போகும்போது யாராவது விரும்பி போய் பயத்தை அனுபவிப்பானா? அப்படித்தாங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சு விரும்பி நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால ஐ வில் நாட் அக்ரி அப்படிங்கிற மாதிரி அற்புதமாக உங்களின் பதில்கள்
என்னை மிகவும் சந்தோஷப்படுத்தின என்று நான் ஒப்புக்கொண்டாலும் இன்னும் ஆழமாக ஒரு சில விஷயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதன் பொருட்டு நான் என்னுடைய பதில நான் சொல்ல ட்ரை பண்றேன். உண்மையான உலகத்தில் உண்மையான சுகதுக்கம், இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். பொய்யான உலகில் கண்டிப்பாக பொய்யாகத்தான் சுகதுக்கமும் இருக்கும். இதை இவ்வளவு நேரம் நீங்க நிரூபிச்சிட்டீங்க. ஆனா இப்ப நான் கேட்ட கேள்வி என்னன்னா, பொய்யான உலகத்தில் உண்மையான சுகதுக்கம் இருக்கிறதே அப்படின்னு கேட்டேன். இட் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஆனா இப்பயும் வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட டவுட்ஸ் இருக்கும். என்ன கேள்வி கேட்போம் அப்படின்னா, ஏன்னா உண்மையிலேயே நாங்க பயப்படுறோம் இல்லைங்க, என்னதான் நீங்க கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க. அது அதான் கௌரி கடைசியா சொன்னா, அண்ணா 100% ஆன்சர் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா, ஆனா அனுபவத்துல வரலன்னா ஒத்துக்கிட்டாலே இல்லையா? சோ வாட் இட் இண்டிகேட், அவ உண்மையிலேயே சுகப்படுறா, அவ உண்மையிலேயே துக்கப்படுறா. ஆனா அவளுக்கு தியரிட்டிக்கலி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, இது பொய் தான், பொய்யான சுகம் தான், நம்ம அனுபவிக்கிறது பொய்யான துக்கம் தான் அப்படின்னு தியரிட்டிக்கலி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டுருக்கே தவிர பிராக்டிக்கலா அவளுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. இப்ப என்னன்னா, அந்த தியரிட்டிக்கல் ஸ்ட்ராங் நாலேஜ் வந்து இதை பொய்ன்னு பேசுறதுக்கும் தயாரா இல்லை, அதே சமயத்துல அனுபவிக்கிறதுக்கும் தயாரா இல்லை என்ற ஒரு சூழல் இருக்கத்தானே செய்கிறது. அதை எப்படி நீங்கள் மறுக்க முடியும்? சோ உங்களின் பேச்சை என்னால் எதிர்கொண்டு சந்திக்க முடியவில்லை, ஒப்புக்கொள்கிறேன். நீங்க பேசுறது தப்புன்னு என்னால எதிர்வாதம் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க பேசுன மாதிரி நீங்க அனுபவிக்கிறீங்களா? உண்மையிலேயே அந்த பொய்யான, அதாவது சுகத்தை பொய் என்று புரிந்து அனுபவிக்கிறீர்களா? நீங்கள் துக்கப்படும் போது 100% பொய் என்று புரிஞ்சுக்கிட்டு துக்கப்படுறீங்களா? ஒரு மேடை பாடகன் அவன் அழுது கொண்டே பாடுவது போல் தான் நீங்கள் அழுகிறீர்களா? அல்லது ஒரு நடிகன் வந்து கோவப்படுற மாதிரி தான் நீங்க கோவப்படுறீங்களா? நம்ம ரியல் லைஃப்ல அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே. நம்ம ரியலாவே கோவப்படலையா? நிஜமாவே அழகலையா? நிஜமாவே பயப்படலையா என்ற கேள்விகள் மீண்டும் மீண்டும் எழத்தான் செய்யும், இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. சரியா? ஈவன் ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் தி ஸ்ட்ராங் நாலேஜ், இந்த அளவுக்கு நீங்க தெளிவா புரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஏன்னா பிராக்டிக்கலா நீங்க இல்ல அப்படிங்கிறதே பெரிய ப்ரூஃப் தானே. ஏன்னா தியரிட்டிக்கலா என்னால ப்ரூஃப் பண்ண முடியல, உங்களை ஜெயிக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா பின்னையா பிராக்டிக்கலா அந்த மாதிரி இருக்க முடியல. என்னமோ மேடை பாடகன் அழுற மாதிரியே நீ அழுற மாதிரி வந்து பேசிட்டு இருக்க. எந்த அளவுக்கு பாதிச்சு செத்து சுண்ணாம்பாயிட்டு ரியலாவே கதறிட்டு இருந்த நான் பார்த்தேனாக்கும். அப்புறம் மேடை பாடன் செம்மையா என்ஜாய் பண்ணி அவன் அழுவான். என்னமோ நீ என்ஜாய் பண்ணி அழுற சச்சிதானந்த சுரூபத்தில் இருந்து கொண்டு அழுற மாதிரியே வந்து இங்க பேசிட்டு இருக்க. பிராக்டிகலி யூ ஹாவ் டு டேஸ்ட் சம்திங் இல்லையா என்ற அந்த கேள்விக்கு சம் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அதையும் நான் கொடுத்து விடுகின்றேன். இப்ப இந்த கேள்விக்கு நான் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஏன் ரியலிஸ்டிக்கா இருக்கு? இல்லவே இல்லைன்னு மறுக்க முடியாதுல்ல. சியாமலா அம்மா கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணினாங்க. எங்க ஞானிக்கு கண்டிப்பாக சுகதுக்கம் என்பது நடிப்பாகத்தான் இருக்கும், பொய்யாகத்தான் இருக்க முடியும். ஆனால் அஞ்ஞானிக்கு உண்மையிலேயே சுகம், உண்மையான துக்கத்தை அவன் அனுபவிக்கின்றான் என்ற ஒரு சின்ன பாயிண்ட் அவுட்டை அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவா ட்ரை பண்றேன். புரியுதான்னு பாருங்க, டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, தவறு இருந்தால் திருத்துங்க. சரியா? அவ்வளோ பெரிய தி கிரேட்டஸ்ட் பகவான்ஸ் லைக் ஏக்நாத் மகாராஜ் மற்றவர்கள் எல்லாம் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏதாவது தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன்னா என்னை திருத்திருங்க, சபையில் நீங்கள் எல்லாம் இருக்கும் தைரியத்தில் தான் நான் பேசுகின்றேன், தவறிழைத்தாலும் நீங்கள் என்னை திருத்தி விடுவீர்கள் என்ற நம்பிக்கையில் பேசுகின்றேன் அப்படின்னு அவ்வளவு பெரிய மகான்களே பேசும்போது கண்டிப்பாக என்னை திருத்துவீர்கள் என்ற நம்பிக்கை நம்முடைய சபையில் எனக்கு நிறையவே இருக்கின்றது. ஆதலால் தவறாக பேசினாலோ நீங்க தாராளமா என்னை ஃபைட் பண்ணுங்க, சண்டை போடுங்க, எனக்கு புரிய வைங்க, தப்பு ஒண்ணும் இல்லை. ஓகேவா? சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அஞ்ஞானிகளுக்கு சுகமும் துக்கமும் உண்மையே என்று எனக்கு தோன்றுகிறது. ஞானிகளுக்கு அப்கோர்ஸ் அது வேணாம்னா இல்லைன்னு ஒத்துக்கிறேன். அப்ப அஞ்ஞானிகள்னா யாரு? சுகதுக்கம் பொய்யான உலகில் உண்மையான சுகதுக்கம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் அஞ்ஞானம்னா என்னன்னு பார்ப்போம். அஞ்ஞானம்னா என்னன்னா, பொய்யான உலகத்தை உண்மை என்று நம்புபவனுக்கு அஞ்ஞானின்னு பேரு. பொய்யான உலகத்தை பொய் என்று புரிந்தவனுக்கு ஞானின்னு பேரு. சோ சிம்பிள். அப்போ இந்த உலகத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரைக்கும் உலகத்தில் ஏற்படும் உண்மையான சுகதுக்கங்கள் அவனுக்கு உண்மையாகவே தான் தெரியும். It's all how you are going to identify with your nature. அப்ப நீ எடுத்துக்கொண்ட வேஷத்தோடு ஒட்டி போய் அந்த வேஷத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கும் வரை, உலகத்தையும் வேஷத்தையும் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கும் வரை, அந்த வேஷத்திற்கு ஏற்படுகின்ற சுகதுக்கத்தை நீ உண்மையாகவே தான் அனுபவிப்பதாக இருக்கும். ஆனால் ஞானி அப்படி அல்ல. ஞானி அவன் உலகத்தை மாயை என்று புரிந்து கொள்கின்றான், தான் ஏற்றுக்கொண்டிருப்பது வேஷம் என்று தெரிந்து கொள்கின்றான். அதனால் அதில் வரும் எல்லா எமோஷன்ஸையுமே அற்புதமாக
அவன் வெளிப்பாடாக, அந்த நடிகனின் உணர்வு சச்சிதானந்த உணர்விலிருந்து வெளிப்பாடாக அவனால் வெளிப்படுத்த முடிகிறது. அது அழுகும் போதும் சிரிக்கும் போதும் அவன் ஒரே பேரானந்தத்தில் இருந்து கொண்டே அதை செய்ய முடிகிறது. அது யாருக்கு முடியும் என்றால் அது ஞானிக்கு முடியும். ஆனால் அஞ்ஞானி என்பவன் கண்டிப்பாக அவன் அனுபவிக்கும் சுகமும் உண்மை, அவன் அனுபவிக்கும் துக்கமும் உண்மை என்பது போல் நமக்கு தெரிகிறது. அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் எக்ஸ்ட்ரா கொண்டு வரேன். இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன இவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான், இவன் தான் சொல்லி கொடுத்தான் இத்தனை நாளா, இப்ப இவனே அஞ்ஞானம்னு ஒன்று இருக்குங்கிறான், அவன் உலகம் உண்மையா தெரியுங்கிறான், அதனால சுகத்துக்கும் உண்மையா இருக்குங்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் ஹியர் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் கேர்ஃபுல்லி. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதிஷ்டானத்துல பரபிரம்ம சுரூபத்தில் இருந்து கொண்டு நீங்க ஒன்னஸ் ஃபீல்ட்ல இருந்து நீங்க பேசிட்டீங்க, சரியா? பியூர் ஒன்னஸ் ஃபீல்ட்ல இருந்து கொண்டு பிரம்மம் மட்டுமே இருக்கிறது, பிரம்மமே இங்கே மாயையாக இருக்கின்றது, இங்கே பிரம்மத்தை தவிர எதுவும் இல்லை, எனது மன மாயையிலிருந்து எனது கற்பனையில் இருந்து இந்த உலகம் தோன்றி இருக்கின்றது, அதனால் இந்த தோற்றத்திலே இருக்கும் அத்தனையும் மாயையே, சுகதுக்கம் அனைத்தும் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் ஜஸ்ட் அந்த ஒரே லவ்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் தான் என்று நீங்க எந்த நிலையிலிருந்து பேசுனீங்க அப்படின்னா பாரமார்த்திக சத்தை என்று அழைக்கப்படுகின்ற நிலையிலிருந்து பேசிட்டேங்க. அது நான் தவறு என்று மறுக்கவே இல்லை. இன்னொரு சத்தியமும் இருக்கின்றது, விவகாரிக சத்தியம் என்று இன்னொன்றும் இருக்கிறது. அப்படின்னா இந்த உலக வழக்குல அந்த ஞானத்தை பெறாமல் இருப்பவர்களுக்குன்னு ஒரு சத்தியம் இருக்கு, உண்மையை உணராமல் இருப்பவனுக்குன்னு ஒரு சத்தியம் இருக்கு, சரியா? அந்த ஆங்கிள் இருந்து நான் இப்ப பேசின இந்த ஒரு உண்மையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஆனா நீங்க சொன்னது சத்தியத்திலும் சத்தியம், நான் சொன்னது ஒரு பொய்யான சத்தியம். என்னையா உழப்புற அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அந்த உண்மையே தான் இந்த உலகமாக தோற்றிக்கொண்டு, உலக தோற்றத்தை உண்மை போல் இங்கே விளையாடி கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறதுனால பிரம்மத்திலையும் அஜ்ஞானம் என்னது டிஸ்ப்ரூவிங் தி இக்னரன்ஸ், அஜ்ஞான கண்டனா ஞான கண்டனா என்ற அந்த அடிப்படையில அஜ்ஞானம் இல்லவே இல்லை என்ற அந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சுகதுக்கம் அப்படிங்கிறது இல்லவே இல்லைதான். ஆனா நான் இங்கே என்ன இன்னொரு ஆங்கிள் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன ஒரு பாயிண்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அஜ்ஞானம் இருக்கிறது என்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும்னா, ஏன்னா ஞானதேவர் ஞானேஸ்வரி அப்படிங்கிறத ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே பார்த்து எழுதியிருக்காரு. நீங்க அமிர்த அனுபவ பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் நீங்க சொல்லிட்டீங்க, எக்ஸ்ட்ராவா நீங்க சொன்னது உண்மை என்று ஏற்றுக்கொண்டுள்ள போதிலும் தெர் இஸ் ஒன் மோர் பெர்ஸ்பெக்டிவ், கொஞ்சம் லோ லெவல்ல இறங்கி பேசுற பெர்ஸ்பெக்டிவ். அது என்னன்னா, அஜ்ஞானம் இருக்கிறது, அதுனா அந்த பிரம்மம் தன்னை வேஷம் என்பதை உண்மை என்று நம்பிக்கொண்டு வேஷத்தில் சிக்கி உள்ளது. அப்படி சிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம பரமாத்திக சத்தியத்துல இருந்து பேசிட்டோம், சரியா? மறுபடியும் அங்கேயே போகாதீங்க. பட் இந்த ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ரெண்டு இருக்கு. ஒரிஜினல் கான்சியஸ் அப்கோர்ஸ் அது எப்பயுமே பியூர் தான், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ், ஒருவேளை அஜ்ஞானம் இருக்குன்னு சொன்னா அது யாருக்கு சொல்லணும்னா அந்த சித்தாபாஸ்க்கு வேணா சொல்லிக்கலாம், உண்மையில இருக்க முடியாது ஆனா சொல்லணும்னா சொல்லிக்கலாம் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொன்னதை நீங்க நினைவுபடுத்துங்க. அந்த ரெஃப்ளெக்டட் கான்சியஸ் கிட்ட அந்த வேஷம் எடுத்துக்கொண்ட அந்த பிரம்மம், அந்த ஒரு மைக்ரோ கான்சியஸ்னஸ் தன் சொரூபத்தை மறந்தது போல் அப்படின்னு நீங்க பரமாத்திக சத்தத்தை பேசுவீங்க. விவகாரத்துல இருந்து பேசும்போது மறந்துடுச்சுன்னு பேசுவீங்க, மறந்தது வேஷத்திலேயே லாக் ஆயிடுச்சுன்னு பேசுவீங்க. அப்போ உலகம் உண்மையா ஆயிடுச்சுன்னு பேசுவீங்க. அந்த உலகம் உண்மைன்னா ஆட்டோமேட்டிக்கா சுகதுக்கும் உண்மையா தானங்க தெரியும் என்ற ஒரு ஆஸ்பெக்டை நான் எக்ஸ்ட்ராவா நான் சொல்ல விரும்பி இருக்கின்றேன். ஸோ இப்போ நான் இதனால என்ன நன்மை, நீங்க அந்த அளவுக்கு நாலேஜை கொடுத்துட்டு உலகம் அதாவது அஞ்ஞானம்ன்றது இல்லவே இல்லை அப்படிங்கிற ஸ்ட்ராங்கா நம்ம புரிஞ்சதுக்கு அப்புறம் அது ஏன் தேவையில்லாம அஞ்ஞானம் இருக்குன்ற ஒரு ஆஸ்பெக்டை கொண்டு வரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அது யாருக்காக அப்படின்னா உங்களுக்காக இல்லை. இன்னமும் நம்ம சுகதுக்கம் ரியலாவே அனுபவிக்கிறோம்னு உங்களுக்கு ஒரு வேலை ஃபீல் இருந்ததுன்னா அப்ப நீங்க உலகத்தை பொய்யினே இன்னும் ஃபீல் பண்ணலன்னு அர்த்தம். நான் கேட்ட கொஸ்டின்ல லாஜிக் இருக்கு. என்ன லாஜிக்? பொய்யான உலகில் உண்மையான சுகதுக்கம் முடியுமான்னு கேட்டேன். இட் இஸ் இம்பாசிபிள். ஆனா பொய்யான உலகை உண்மை என்று நம்பி பொய் சுகத்தை, பொய் துக்கத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டிருப்பவனுக்கு இது எல்லாமே உண்மையாக தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரே ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு.
நீங்க இன்னமும் கூட இந்த உலகத்தில் உண்மையான சுகதுக்கத்தை அனுபவிப்பது போல் தோன்றுமேயானால் நீங்கள் இந்த உலகத்தை உண்மையாக பார்க்கிறீர்கள். எப்போது இந்த உலகத்தை மாயையாக பார்க்கிறீர்களோ அப்போது மட்டும்தான் இந்த சுகமும் துக்கமும் மாயையாக மாறும். இப்போ பொய்யான சுகமும் பொய்யான துக்கமும் உங்களுக்கு 100% எப்போ நிதர்சனமா பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வரணும்னா இந்த உலகம் பொய் என்பது ஸ்பஷ்டமாக புரியும் போது. அது புரியுது, ஏன்னா நம்ம பரமாத்மீகத்திலேருந்து நிரூபிச்சிட்டோம், எல்லாமே மாறிட்டு இருக்குடா, எதுடா இங்க உண்மையா இருக்கு, அது அப்பட்டமான உண்மைடா, இது பொய்யான உலகத்தை உண்மைன்னு உன்னால நம்பவே முடியாது, அதை உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லயே நீ புரிஞ்சுக்கிட்ட, பொய் சொல்லிட்டு தெரியாதே என்று நான் பரமாத்மீக சத்தியத்தில் இருந்து பேசியதும் உண்மையே. ஆனால் இப்போது நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன், இப்போது உங்களுக்கு உண்மையிலேயே வலிவேதனை தெரிகிறது, உங்கள் சுகதுக்கம் உண்மையாகவே இருப்பது போல் நீங்கள் உணர்கிறீர்களா? தயவு செய்து இன்னமும் இந்த உலகத்தை நீங்கள் மாயையாக பார்க்கவில்லை, இன்னமும் இந்த உலகத்தை உண்மையாகவே நீங்கள் நம்புகிறீர்கள். அப்பட்டமான உண்மை பொய் என்றாலும் கூட அந்த அப்பட்டமான பொய்யுக்கே நீங்கள் முலாம் பூசி அதை உண்மை என்றே நீங்கள் நம்புகிறீர்கள். எதுவரை நீங்கள் இந்த உலகத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ, நம்பவே முடியாத விஷயத்தை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு காலம் உன் அனுபவத்தாலும் எதனாலும் ப்ரூஃப் பண்ண முடியாத உலகத்தை உண்மைன்னு ப்ரூஃப் பண்ணவே முடியாத விஷயத்தை கூட நீங்கள் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ, அதுவரை உங்களுக்கு சுகமும் துக்கமும் கூட உண்மையாகத்தான் தெரியும் என்ற எக்ஸ்ட்ரா ஒரு பதிலினையும் எனக்கு சொல்ல தோன்றுகிறது. சரியா? ஸோ இதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. I'm extremely happy with all your answers. அந்த பரமார்த்திக சத்தியத்திலிருந்து நீங்கள் பேசிய அதுவும் உண்மையே. ஆனால் விவகாரத்தில் இன்னமும் நான் உண்மையாக சுகதுக்கத்தை அனுபவிக்கின்றேன் என்று சொன்னால் உண்மையாகவே, அதாவது 100% பொய் என்று 100% உலகத்தை உண்மை அப்படின்னு சொல்லவே முடியாத அந்த உலகத்தை உண்மைன்னு நீங்க நம்புறீங்க. கயிற்றுல பாம்பு இல்லைங்க, யாரும் சொன்னா இருக்குன்னு, ஆனா பாம்பு இருக்குன்னு 100% நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் பாம்பின் பயம் உங்களுக்கு தெரியத்தாங்க செய்யும். ஆனா பாம்பு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு 1000 தான் நான் ப்ரூஃப் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க நம்பணும்னு நினைச்சா பாம்பு இருக்குன்னு நம்ப முடியுங்க. ஸோ என்னதான் ஸ்பஷ்டமா கண்கள் காதுகள் அப்படின்னு எத்தனை தான் பிரமாணத்தை கொடுத்து இந்த உலகம் மாயேன்னு நிரூபிச்சாலும் நீங்க உண்மைன்னு நம்பணும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மையா தெரியுங்க. ஸோ சச்ச பவர் நமக்கு இருக்கு, அந்த ஃப்ரீடம் நம்ம கிட்ட இருக்கு. இது எல்லாமே மனம் செய்யும் மாயை, அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் உங்கள் சுகதுக்கம் வருகிறது. அந்த சிதாபாசில் ஒட்டி கொண்டிருக்கின்ற அந்த மனமானது இதை எண்ணங்களை போய் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை எண்ணங்களால் வரும் சுகதுக்கம் உண்மையாகத்தான் தெரியும் என்பதை உணர்வதன் நன்மை என்ன என்று கேட்டீர்கள் என்றால், இந்த உண்மையிலேயே இந்த சுகதுக்கத்தை கடக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் பொய்யாக பாருங்கள், எண்ணங்களை பொய் என்று பாருங்கள், எண்ணங்களால் உதயமான இந்த உலகமும் பொய் என்று தீர்மானமாக பாருங்கள். அப்போது சத்தியமாகவே உங்களுக்கு சுகதுக்கமும் பொய் என்று உணர்வீர்கள். இதுதான் நான் எக்ஸ்ட்ராவா சொல்ல நினைச்சது.